ஹாய். எவ்வளோ பேர் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணவே முடியல, லைஃப்பில் நம்ம எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வைக்கவே முடியாதாட்ருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. எவ்வளோ பேர் கவலைப்படுறீங்க, நாளைக்கு நம்மளுக்கு சேஃப்டிக்குன்னு எதுவுமே வாங்கி வைக்க முடியல அப்படின்னலாம் யோசிக்கிறீங்க. செலவுக்கே கரெக்டாக இருக்குது, தினமும் வாங்குகிற சம்பளம் கரெக்டாக செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று கடன் வாங்கி செலவு பண்ணுறோம், அதுவும் செலவாயிட்டே இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை. ஒரு தங்கமாக எதுவுமே வாங்கி வைக்க முடியல. நிலம் வீடு வாங்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தங்கம் கூட வாங்கி வைக்க முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் வாழ்க்கை ஓடிட்டு தான் இருக்குங்க அந்த மாதிரி. ஸோ தங்கம் வாங்கி வைக்க முடியலன்னு கவலைப்படுறவங்க இந்த மாதிரி வெள்ளி வாங்கி வைக்கலாங்க. எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா, எனக்கு இந்த வெள்ளி பார்னால் ஒரு குட்டி பார், அது எனக்கு கிஃப்டாக கிடச்சிச்சிங்க. ரிட்டன் கிஃப்டில் கொடுத்தாங்க. நான் சொன்னேன்லங்களா, அத்தை 60ஆம் கல்யாணம் ரீசெண்டாக முடிஞ்சுன்னு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த 60ஆம் கல்யாணத்தில் இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது கூட வந்தது தான் இந்த வெள்ளி பாருங்க. 5 கிராம்ஸ் வெள்ளி காயின், சில்வர் காயின் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஒரு பார் டைப்பில் தான் இருக்குது, ஸ்கொயராக 5 கிராமுங்க இது மொத்தமாக வெயிட்டு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. எப்போவுமே நானும் வெள்ளி வாங்கணும்னு ஆக்சுவலாக ரீசெண்டாக கொஞ்ச நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. பட் அது சேஃப்டியாக, அது எப்படி வாங்குறது, அதுலேயும் காயின் கிடைக்குமா, அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த காயினை வாங்கினா நம்ம ரீசேல் வேல்யூ இருக்குமா அப்படின்றலாம் நிறைய யோசிச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு டைம் நம்ம போய் கடையில் விசாரித்து ஒரு டைமாவது வாங்கணும், ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டவுட்டை கிளியர் பண்ணி ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி, கண் திறந்து வைக்கிற மாதிரி இந்த வெள்ளி காயினாக கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இனி கடையில் போய் விசாரிச்சுட்டு நான் வெள்ளி காயின் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்குங்க. இந்த சேவிங்ஸ் வச்சு தான் வாங்குகிறேன். ஆக்சுவலாக இந்த சேவிங்ஸ் நான் பிளானே பண்ணாமல் தானே சேர்த்து வச்சுட்டு இருந்தேன், 10 ரூபா 20 ரூபா நோட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக இந்த வெள்ளி பார் ஒரு மாதம் பக்கம் ஆகுது. அப்பத்துலேருந்தே யோசிச்சுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த டப்பாவும் ஃபில் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் சரி இந்த வெள்ளி பார் வாங்கலாம். பாருன்ட்டு இல்லை, எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கணும் அவ்வளோ கிராமுக்கு கிடைக்குங்க. 1 கிராம்லேருந்தே வெள்ளி காயினும் கிடைக்கும். ஸோ எவ்வளோ காசு வருதோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது எவ்வளோன்னு விசாரித்தேன். 5 கிராம் அப்படியே 500 வாங்கலாம், ரவுண்டாக 500 கொடுத்து வாங்கினேன் அப்படி சொன்னாங்க. ஸோ உங்கள்கிட்ட 500 தான் இருக்குது, இல்லை 500 தான் சேர்த்து வைக்கவே முடியும் ஒரு மாதத்துக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரி வெள்ளி காயின் வாங்கி வைக்கலாங்க. ஆக்சுவலாக வெள்ளியெல்லாம் வேல்யூவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தை வாங்குறதுக்கும் நினச்சிருப்பாங்க. இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க தங்கம்லாம் எதுக்குன்னு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு பவுன் தங்கமே 5000 to 7000 தான் விற்றுச்சு. ஆனால் அப்போ இதெல்லாம் எங்கே விலை ஏறாது, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சேஃப்டியும் இல்லை, யூஸும் இல்லை அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இப்போது அன்றைக்கே வாங்கி வச்சுருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதே மாதிரி தாங்க வெள்ளியும். ஏன்னா வெள்ளிலையும் இப்போது நிறைய நகை வந்துடுச்சு. தங்கத்துக்கு ஆல்டர்னேட்டாக வெள்ளி ரீசேல் வேல்யூவோட ஒரு மதிப்புள்ள பொருளாக வெள்ளி தாங்க இருக்குது. வெள்ளியில் எத்தனை பேர் நகை கடையில், தங்க நகை கடையிலேயே ஃபுல்லாக வெள்ளி நகைகளும் வந்துருச்சு நிறையவே. வெள்ளி நகைக்குன்னே தனியாகவும் கடைகள் நிறையா இருக்குது. அதனால் அதுவும் கோல்டு பாலிஷ் பண்ணி கோல்டு மாதிரியே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொல்லவே முடியாது, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் வெள்ளியோட வேல்யூவும் மாறலாம். ஏன்னா வெறும் 15 ரூபான்னு இருந்துச்சு 1 கிராம். இப்போ பார்த்தா 1 கிராம் 90 ரூபாய் 100 ரூபா வரைக்கும் வந்துருச்சு இப்போ வெள்ளியே. ஸோ என்றைக்குமே நம்ம கம்மியாக எடை போடுறதெல்லாம் தான் எங்கேயோ வேல்யூ போயிட்டுருக்கு. நிலமே இப்போ வாங்க முடியாது. நிலம் கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா 1 சென்ட் இடம் வாங்கிறதுக்கே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமாகவே வாங்க முடியாதுன்ற அளவுக்கு வேல்யூவேஷன் போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி தான் நம்ம குறைச்சி மதிப்பிடுற எல்லாமே அதிகமாயிட்டே போகுது. நான் காயின் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணேன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வெள்ளி காயின் வாங்குவேங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக்குள்ளே மேபி நான் இந்த காயின் வாங்கிடுவேன். ஏன்னா இந்த ரெட் பாக்ஸில் நான் அடுத்த சேவிங்ஸ் ஆரம்பிக்க போகிறேன். அது கம்பல்சரி சேவ் பண்ண வேண்டிய ஒரு இது தான். என்னோடய பையனோட பர்த்டேக்கு வருஷம் வருஷம் கோல்டு காயின் வாங்குறேன்னு சொல்லி
லாஸ்ட் இயர் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான சேவிங்ஸை வந்துட்டு அடுத்தது இந்த பாக்ஸில் தான் ஆரம்பிக்க போகிறேன். அதனால தான் சரி இது ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் வந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன வாங்கலான்னு இப்போவே யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் வெள்ளி காயின் வாங்கிக்கலான்னு பிளான் வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வைங்க. ஒன்று வெள்ளி நகையாக மாற்றலாம், இல்லைன்னா அதை பணமாக மாற்றலாம். கண்டிப்பாக இது வந்து வேஸ்ட் ஆகிற ஒரு பொருள் இல்லை. இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். 100 ரூபாய் இருக்குன்னா 1 கிராம் காயின் வாங்கிடலாங்க. அது ஒன்றும் குறைச்சலே இல்லை. கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் கூட நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அதோட வேல்யூ எங்கே போகும்னு கண்டிப்பாக நம்ம நினச்சே பார்க்க முடியாது. எதுவுமே எதிர்பார்க்காது தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பை.